வணக்கம். கணக்குனாலே கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இன்னைக்கு நாம சுற்றளவு, அதாவது பெரிமீட்டர பத்தி ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, சரியான வழியில போனா கணக்கு எவ்ளோ சுலபமா இருக்குன்னு. சரி, நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த சுற்றளவுனா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் சதுரம், செவ்வகம் இதுக்கெல்லாம் எப்படி சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்ல, நம்ம டெய்லி லைஃப்ல வர சில கணக்குகளையும் சால்வ் பண்ணி பார்க்க போறோம். கடைசியா எல்லாத்தையும் ஒரு குயிக் ரீகேப் பண்ணிரலாம். ரெடியா? ஓகே. அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல இந்த சுற்றளவு அப்படின்னா என்னது? சொல்லப்போனா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ நீங்க ஒரு பார்க்க சுத்தி ஒரு ரவுண்ட் நடக்கிறீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஒரு ரவுண்டு முடிக்க நீங்க நடந்த மொத்த தூரம் இருக்கு இல்லையா? அதுதான் அந்த பார்க்கோட சுற்றளவு. அவ்வளவுதான் மேட்ரு. சரி, இப்போ நம்ம ஷேப்க்கு வருவோம். சதுரம். இதுக்கு எப்படி சுற்றளவை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சதுரம் சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதோட 4 சைட்ஸும், அதாவது 4 பக்கங்களும் ஒரே நீளத்துல இருக்கும். இதுதான் சதுரத்தோட சூப்பர் பவர்னே சொல்லலாம். அப்போ 4 பக்கமும் சமம்னா அதோட சுற்றளவு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தானே? சிம்பிளா 4 பக்கத்தோட நீளத்தையும் ஒன்னொன்னா கூட்டுனா போதும். ஆனா வெயிட், இதை விட ஒரு ஸ்மார்ட்டான வழி இருக்கு. எதுக்கு 4 தடவை கூட்டிக்கிட்டு சிம்பிளா ஒரு பக்கத்தோட நீளத்தை 4ஆல பெருக்கிட்டா சட்டுன்னு ஆன்சர் வந்துடும். இதுதான் ஃபார்முலாவோட பவர். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஒரு சதுரத்தோட ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம ஃபார்முலா என்ன? சுற்றளவு சமம் 4 பெருக்கல் பக்கம். அப்போ 4ஐயும் 5ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 20 சென்டிமீட்டர். பாத்தீங்கன்னா எவ்வளவு சிம்பிள். ஓகே. சதுரம் இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு இல்லையா? இப்போ அதோட கசின் செவ்வகத்தை பத்தி பார்க்கலாம். பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. சதுரத்துல 4 பக்கமும் சமம்னு பார்த்தோம். ஆனா செவ்வகத்துல அப்படி இல்ல. ஆப்போசிட் சைட்ஸ், அதாவது எதிரெதிர் பக்கங்கள் மட்டும்தான் சமமா இருக்கும். அதனால தான் இதுக்கு நீளம் அகலம்னு 2 வேற வேற அளவுகள் இருக்கு. இதுக்கும் சுற்றளவு கண்டுபிடிக்க நீங்க 4 பக்கத்தையும் கூட்டலாம். அதாவது நீளம், அப்புறம் அகலம், மறுபடியும் நீளம், அப்புறம் அகலம், இப்படி. ஆனா எதுக்கும் ஒரு ஸ்மார்ட் ஷார்ட்கட் இருக்கு. நீளத்தையும் அகலத்தையும் முதல்ல கூட்டிக்கோங்க. வந்த ஆன்சரை சிம்பிளா 2ஆல பெருக்கிட்டா போதும். ரொம்ப வேகமா வேலை முடிஞ்சிடும். சரி, வாங்க இந்த எக்ஸாம்பிள பார்ப்போம். இதுல ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. எப்பவுமே பிராக்கெட்ஸ்ல இருக்கிறது தான் முதல்ல சால்வ் பண்ணணும். அப்போ 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10. இப்போ அந்த 10ஐ 2ஆல பெருக்குனா 20. சோ ஆன்சர் 20 சென்டிமீட்டர். கரெக்டா? சரி, இந்த ஃபார்முலாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல எங்க யூஸ் ஆகுது? இதுதான் முக்கியமான கேள்வி. வாங்க அதை தான் இப்போ பார்க்க போறோம். இதோ உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். ஒரு சதுரமான பூந்தோட்டம் இருக்கு. அதோட ஒரு பக்கம் மட்டும் 9 மீட்டர் நீளம். அப்போ அந்த தோட்டத்தோட மொத்த சுற்றளவு என்னவா இருக்கும்? இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமே. வேணும்னா ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா உங்களால முடியும். என்ன ஆன்சர் கிடைச்சுதா? 36 மீட்டர் தான் சரியான விடை. சூப்பர். பாத்தீங்களா ஒரு வேர்ட் ப்ராப்ளம எப்படி சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்றோம்னு. வாங்க அடுத்ததுக்கு போலாம். இது கொஞ்சம் ட்விஸ்டான கணக்கு. இங்க மொத்த சுற்றளவை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனா நாம அகலத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அதே ஃபார்முலா தான். ஆனா இந்த தடவை நாம ரிவர்ஸ்ல போக போறோம். நமக்கு தெரிஞ்சதை ஃபார்முலால போட்டு தெரியாததை கண்டுபிடிக்க போறோம். இது ஒரு சின்ன டிடெக்டிவ் வேலை மாதிரி தான். சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்ததோட முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு தடவை குயிக்கா ரிவைஸ் பண்ணிடலாமா? பாருங்க, இன்னைக்கு நாம கத்துக்கிட்டது இந்த 2 மேஜிக் ஃபார்முலா தான். சதுரம்னா ஒரு பக்கத்தை 4ஆல பெருக்குங்க. செவ்வகம்னா நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி 2ஆல பெருக்குங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியான டூல்ஸ், அதாவது ஃபார்முலா, அப்புறம் கொஞ்சம் பிராக்டிஸ் இருந்தா போதும். கணக்கு உண்மையிலே ரொம்ப ஈஸி. நிச்சயம் உங்களாலேயே முடியும். சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். இப்போ உங்களை சுத்தி பாருங்க. உங்க கண்ணுக்கு தெரியற ஒரு 3 பொருள் எடுத்துக்கோங்க. அது உங்க போனா இருக்கலாம், ஒரு நோட் புக்கா இருக்கலாம், இல்ல உங்க டேபிளா கூட இருக்கலாம். அதோட சுற்றளவை இப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்க. கணக்கு வெறும் நம்பர்ஸ் இல்ல. அது நம்மள சுத்தி இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான புதிர்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க.